வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தால் தயவு செய்து காதில் வாங்கு. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று எப்பொழுதுமே இருக்காதே. யாராவது எதிரியே உனக்கு ஏதாவது சொல்ல வந்தால் தயவு செய்து அதை காதில் வாங்கு. அது உனக்கு ஒத்து வராத பட்சத்தில் அதை தூக்கி போடு. ஏனென்றால் எதிரியானவன் எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லது சொல்ல போவது கிடையாது. அதுவே நல்லவன், தெய்வமானவன். ஒரு விஷயம் சொன்னால் அதை கேள், அதை பற்றி யோசி. அப்பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கப் போவது இருந்தால் அது உன் வாழ்க்கையிலிருந்து நீயே தடுத்து நிறுத்துவாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் சில சமயம் கெட்டது ஒரு விஷயம் நடந்து அதற்கு பிறகு நல்லது நடக்கும். அதாவது சோதனைகள் வந்து அதற்கு பின்பு நல்லது நடக்கும். அதனால் ஒரு காலமும் சோர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே சோதனைகளாகவே இருக்கிறது. சாதிக்கலாம் என்று முயற்சி செய்தாலும் நம் வாழ்க்கையில் சோதனைகள் மட்டுமே மிச்சமாக இருக்கிறது என்று கலங்கவே கூடாது. கலங்கினால் எதுவுமே செய்யவும் முடியாது. புரிகிறதா? எதுவாக இருந்தாலும் கலங்காமல், மனதில் குழப்பமே இல்லாமல் நிதானமாக முடிவெடுக்கும் பட்சத்தில் ஒருவன் நிச்சயமாக வெற்றியை அடைகிறான். வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை உள்ளது. ஆனால் அந்த ஆசையை எப்படி அடைவது என்றுதான் தெரியவில்லை. குழப்பத்துடன் செய்தால் எப்படி ஆசைகளை அடைய முடியும் சொல்? நிதானத்துடன் எதுவாக இருந்தாலும் செய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நற்பலன்கள் கிடைக்கும். எப்பொழுதும் அழாதே, சிரித்து கொண்டே இரு. வாழ்க்கை முழுவதும் நிறைந்த ஐஸ்வர்யங்கள் உனக்கு இருக்கும். பதட்டமில்லாமல் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய், உனக்கு நல்லதே நடக்கும். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.